தேன் கூட்டை கலைச்சு விட்டுட்டு ஓடி இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷா தேன் எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? குருவி கூடுல முட்டை போட்டு அடக்காக்குறத பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்போ எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற காட்டுக்கு தான் போறோம். விறகு வெட்டணும்னாலும் தேன் எடுக்கணும்னாலும் இங்க தான் வருவோம். நீ போடி, இந்த பின்னாலேயே வர்ற. வயல் காட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே காடு ஆரம்பிச்சிரும். தேன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் தேனி கூட்டுல புகைய போடணும். ஸோ என் பிரதர் தேனி கடிக்காம இருக்க ஃபேஸை நல்லா கவர் பண்ணிக்கிட்டு ஒரு காஞ்ச குச்சியில தீ பத்த வச்சு புகை வர மாதிரி ரெடி பண்ணி காமிக்க போறான். யூஸ்வலா நம்ம மரத்து மேல இல்லைன்னா பில்டிங் உச்சி மேல தேன் கூடு கட்டி பார்த்துருப்போம். இது காடுங்கிறதால கீழே இருக்கிற மரக்கிளையில கட்டி இருக்கு. நல்லா புகை போட்டாச்சு. இப்போ வெளியில வந்துடலாம். கொஞ்ச நேரத்துல தேனி போயிடும். தேனி கூட்டுல நேரா தீய வச்சு தேனிலாம் சாக வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் புகை போடுறோம். இதுல 1-2 செத்தாலும் நிறைய தேனி பறந்து போயிடும். சோ அகைன் அது கூடு கட்ட சான்ஸ் இருக்கு. நம்ம தேவைக்காக உயிரை கொள்றது தப்பு. ஆனா நான்வெஜ் சாப்பிடாமையா இருக்கும். எப்படி குச்சியோட இருக்கு பாத்தீங்களா தேனோட? ஃப்ரெஷ் தேன்னா இதுதான். செம்ம டேஸ்டா இருக்கு. இல்ல தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா புறா கல்லஞ்சக்கார அவள நேரம் கதறானே கரைறானா. என்ன டேஸ்ட். நக்கு செத்த பையல. விறகு வெட்ட போனப்ப பார்த்தா எங்க அண்ணே குருவி முட்டை போட்டிருக்குன்னு சொன்னான். அந்த மரத்தை வெட்டாத பாவம்னு சொல்லிட்டேன். வெயிட், உங்களுக்கு குருவி கூட காட்டுறேன். நீங்களும் உங்க லைஃப்ல எப்படி குருவி கூடு கட்டுறத பார்த்திருந்தாலோ இல்ல தேன் எடுத்து சாப்பிட்டிருந்தாலோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கம்மல்ல ஒரு பாட்டோட முடிப்போமா? கம் ஆன் பாய்ஸ், கம் ஆன். Kilimanjaro sama chicken cenjaro panaki pataro jaro jaro ja aha aha karam karam tani tani poda pani pani